السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. சலாத்தும் சலாமும் கருணைமிகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்ற துஆவோடு, அருமையான சகோதர சகோதரிகளே, 12வது நாள், 12வது தராவீஹ். நேற்றைய தினம் அல்லாஹ்வுடைய கிருபையில யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி விளங்குறதுக்காக முன் உதாரணம் சொன்னேன். இன்னைக்கு அல்லாஹ் எப்படி சொல்றானோ அதை அப்படியே இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லிடுறேன். கூட்ட குறைச்சி இல்லைன்னா அல்லாஹ்வுடைய மெத்தட்லேயே அப்படியே சொல்லிடுறேன். எடுத்த உடனே நஹனு நகுஸ்ஸு அலைக நபஅஹு, அல்லாஹ் ஜல்லல்லாஹு சொல்லுவான், நான் ஒரு அழகான கதை சொல்ல போறேன். நஹனு நகுஸ்ஸு அலைக், உங்களுக்கு அழகான ஒரு சம்பவத்தை சொல்ல போறேன் அப்படின்னு அல்லாஹ் ஆரம்பிப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே ஒரு கனவு காண்றாங்க. 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் தனக்கு சஜிதா செய்யற மாதிரி ஒரு கனவு காண்றாங்க. முதல்ல நான் இதை சொல்லிக்கிறேன். கனவு என்பது மூமின்களுடைய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 46 ஜுஸு, நுபுவத்தினுடைய 46 ஜுஸுல ஒரு ஜுஸு, ஒரு பகுதி. நுபுவத்தினுடைய 46 பகுதிகளில் ஒரு பகுதி தான் மூமின்களுடைய கனவு. ஆனால் அதை நம்ம உதாசீனப்படுத்தாம நல்லா கனவுக்கு விளக்கம் தெரியக்கூடிய ஒரு ஆலிமிடம் கேட்டால் நிறைய பிரயோஜனம் கிடைக்கும். எக்கச்சக்கமான கனவுகள் மூமின்கள் பார்க்குறாங்க, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை அது நற்செய்தி பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்காதனால அதை அப்படியே கடந்து போயிடுறாங்க. கனவுங்கிறது இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதை முதல்ல தெரிஞ்சுக்கிறேங்க. இரண்டாவதாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு இல்மையும் நபிமார்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக விவசாய நாலேஜ், இன்னைக்கு விவசாயத்தை பற்றி தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்கு, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்து வந்தது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் எழுத்திக் முதல்ல கண்டுபிடிச்சாங்க, சிறைச்சாலையை கண்டுபிடிச்சது, லா அண்ட் ஆர்டரை கண்டுபிடிச்சது. இந்த சட்டங்கள் எல்லாமே நபீனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் வந்துச்சு. மூணாவதாக கப்பல் செய்யக்கூடிய அறிவு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்துச்சு. இரும்பை உருக்கி கவச ஆடை செஞ்சது முதல்ல செஞ்சது நபீனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க தான் முதல்ல கவச உடையை செஞ்சாங்க. இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மெடிசன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இல்மை கொடுத்து அந்த இல்மை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு வந்தான், மக்கள் மனித சமுதாயத்தில் கொண்டு வந்தான். அந்த அடிப்படையில் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய தன்மை நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவங்க தான் முதல்ல கனவுக்கு தஃபீர் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தாங்க. இப்போ இந்த கனவு சொன்ன உடனே என் தந்தைகிட்ட போய் சொல்றாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நான் இப்படி கனவு கண்டேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி தானே, உடனே அவங்க சொல்றாங்க, லா தகுசு சுரியத்துக்கு, இந்த கனவை உடைய சகோதரர்கிட்ட சொல்லாத, அவங்க உனக்கு சூழ்ச்சி செய்யக்கூடும் அப்படிங்கிறாங்க. சொல்லாவிட்டாலும் கூட அவங்க சூழ்ச்சி செஞ்சுட்டாங்க. இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவிகள். 2வது மனைவிக்கு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புன்யாமீன் அப்படின்னு 2 பேர் பிறந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புன்யாமீன் 2வது மனிதர்களுக்கு மனைவிக்கு பிறந்தவர்கள். முதல் மனைவி மூலமாக 11 பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்க 11 பேரை சூழ்ச்சி செய்யறாங்க. நம்ம அத்தா யூசுப் மேல ரொம்ப பாசமா இருக்காரு, அதனால அவர் கொலை செஞ்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுல மூத்தவர் சொல்றாரு, கொலை செய்யறதுக்குலாம் நான் ஒத்துக்கிற மாட்டேன், வேற எங்கேயாவது தூக்கி போட்டுருவோம் அவரை, ஆனா அவர் எங்கேயாவது இவரோட வாழட்டும் அப்படிங்கிற மஷூராவில் முடிவாகுது. அதன் பிரகாரம் கிணத்துல தூக்கி போடுறாங்க. கிணத்தி அந்த வியாபார கூட்டம் உடனே சாயங்காலமே காப்பாற்றப்படுறாங்க. ஒரு வியாபாரத்தை கூட்டத்தின் மூலமாக அல்லாஹ் காப்பாற்றி எகிப்துல கொண்டு போய் அடிமை சந்தையில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விற்கப்பட்டுறாங்க. வாங்கினது யாருன்னு சொல்லிட்டோன்னா, அந்த பல்கீஸினுடைய சுலைஹானுடைய புருஷன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையா வீட்டுக்குள்ள போகும்போதே இன்னொருத்தருடைய மனைவி தான் சுலைஹா. நல்லா கவனத்துல வச்சுக்கிடுங்க, இன்னொருத்தருடைய மனைவி தான் சுலைஹா. அவர் அல்லாஹ் சொல்லும் பொழுது வசீர், மந்திரி அப்படிங்கிறாங்க. அந்த நாட்டினுடைய மினிஸ்டர்ல ஒரு ஆளு தான் சுலைஹாவுடைய மாப்பிள்ளை, புருஷன். அப்போ இவங்க குழந்தைய கொண்டு போய் சந்தையில வாங்கிட்டு போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுக்கும்போது அவர் சொல்றார், இவரை நான் பிள்ளையா வச்சுக்கிடுவோம் அல்லது இவர் நமக்கு வேலைக்கு பயன்படுவார் என்று சொல்லித்தான் கொடுத்ததாகவும் குர்ஆன்லயே அல்லாஹ் பதிவு செய்யறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்றாங்க. வளர அவங்களுடைய அழகு கூடிக்கிட்டே போகுது. ஒரு காலகட்டத்தில் அந்த அம்மா அவர் மேல் ஆசைப்படுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் என்னதான் அடிமை சந்தையில் விலை பேசப்பட்டவராக இருந்தாலும் அல்லாஹுடைய நபி என்பதற்காக இயற்கையாகவே அந்த இறையச்சம் இருக்குகிறது. அந்த கதவை சாத்திட்டு அந்த அம்மா கூப்பிடக்கூடிய நேரத்தில் மாதல்லா, அல்லாஹ் பாதுகாப்பானாக, உங்களுடைய இந்த செயலுக்கு நான் ஒத்து வர மாட்டேன், கதவை திறந்துட்டு வெளியே வர்றாங்க.
புருஷன் வந்து ஒரு வாசல்ல நிற்கிறாப்புல, உள்ள நுழையிறதுக்காக நிற்கிறாப்புல. உடனே அந்த அம்மா பிளேட்டை மாற்றி போட்டு, பாருங்க இந்த ஆள் என்ன கெடுக்க வந்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி பேசும்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மறுத்து பேசுறாங்க. அப்போ அல்லாஹ் அதை குர்ஆன்ல எப்படி சொல்றான்டா, முக்கியமானதை சொல்லிட்டு போறேன். ஷஹீத ஷாஹிது மின் அஹ்லிஹா, அவர்கள் இருந்து ஒரு சாட்சி சொல்பவர் சொன்னார். என்ன சாட்சி சொன்னார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சட்டை முன்பக்கமாக கிழிஞ்சிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குற்றவாளி. பின்பக்கமாக யூசுஃபுடைய சட்டை கிழிஞ்சிருந்தால் அந்த அம்மா குற்றவாளி என்று சாட்சி சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப நான் இங்க என்ன சொல்ல வர்றேன், சாதாரணமான இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது வீட்டுக்குள்ள ஆணோ பெண்ணோ பெரியவங்க இருந்தா செய்ய மாட்டாங்க. அப்ப அதுக்கு என்ன எழுதுறாங்கண்டா, அந்த வீட்டுல ஒரு குழந்தை இருந்துச்சு, தொட்டில் குழந்தை. அந்த குழந்தையை அல்லாஹ் பேச செய்து, அந்த குழந்தை தான் இப்படி சொன்னது, முன் சட்டை கிழிஞ்சிருந்தால் யூசுப் குற்றவாளி, பின் சட்டை கிழிஞ்சிருந்தால் அந்த அம்மா குற்றவாளி அப்படின்னு சாட்சியை சொல்லிச்சு. புருஷன் திரும்பி பார்த்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பின் சட்டை கிழிந்து இருந்த உடனே மனைவியை பார்த்து சொல்றாரு, நீ தான் குற்றவாளி, அல்லாஹ்விட்ட நீ பாவம் மன்னிப்பு தேடிக்கொள், யூசுப் இதை பெருசுப்படுத்தாத, நீ எப்போ மாதிரி இரு அப்படின்னு சொல்ல செய்தி அல்லாஹ் அங்கே பதிவு செய்கிறான். அருமையான சகோதரர்கள், இது இப்படி இருக்க 3 வகையான விஷயம் குழந்தைகள் பேசியிருக்கிறாங்க. 3மே கற்பை நிரூபிக்கிறது தான், சாட்சி அதுக்கு தான் கிடைக்காது. ஒன்றும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கற்பை நிரூபிப்பதற்காக வேண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டில் குழந்தைகளை பேசினாங்க. இரண்டாவதா இந்த குழந்தை சொல்றாங்க. இப்ப சில அன்னைக்கு கூட தௌஹீத் ஜமாத் சின்ன பையன் கேட்டாப்புல, குழந்தை தானே பேசுச்சு அப்படிங்கிறது அல்லாஹ் ஷஹீதுன்னு சொல்லி சொல்றாங்க, நீங்க ஏன் குழந்தைன்னு சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. பெரிய ஆளுக்கு இருந்தாக்கா அந்த அம்மா அந்த வேலை செஞ்சிருக்காதுல்ல. அதனால அதுக்கு இமாம்கள் நான் எல்லாத்துக்கும் முஃபஸ்ஸிரீன் எழுதும்போது அது குழந்தை அப்படின்னு எழுதுறாங்க. ரெண்டாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பத்தினி தன்மையை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி குழந்தை பேசுச்சு. மூணாவது இது 2 குர்ஆன்ல வருது. ஒன்று புகாரில வருகிறது. ஜுரைஜ்னு ஒருத்தர், பனி இஸ்ரவேலர்கள் மிகப்பெரிய ஆபிதாக இருந்த ஒரு மனிதர், அவருடைய அம்மாவுடைய பதுவாவுக்காக வேண்டி அவரையும் இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தில் நிப்பாட்டினாங்க. ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பிறந்த குழந்தைக்கு ஜுரைஜி தான் தந்தை நிப்பாட்டினாங்க. அப்போ அந்த சபையிலே இருந்த அந்த குழந்தை இவர் என்னுடைய அத்தா இல்லை, இவர் தான் என்னுடைய அத்தா என்று சொல்லி பேசியது ஹதீஸ்ல புகாரில் நிரூபிக்கப்படுது, சஹீஹான ஹதீஸ்ல நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆக 3 இடத்துல 3 குழந்தைகள் பேசியிருக்கிறாங்க. 3மே கற்பை நிரூபிப்பதற்காக வேண்டி, செக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நிரூபிப்பதற்காகத்தான் பேசினாங்கிற ஒரு குறிப்பை விளைவிக்கிறதுங்க. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் அங்கதான் இருக்கிறாங்க. இந்த செய்தி காட்டு தீ போல எஜிப்து ஃபுல்லா பரவிடுது. இந்த அம்மா தன்னை நல்ல புள்ளியை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி உலகத்தில் உள்ள அந்த எஜிப்தில் உள்ள எல்லா பெண்களையும் கூட்டு விருந்து வைக்கிறாங்க. விருந்து வச்சு ஒவ்வொருத்தன் கையிலையும் ஒரு ஆப்பிள் பழத்தையும் ஒரு கத்தியையும் கொடுக்குறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து நல்லா அலங்கரிச்சு அந்த பெண்கள் மத்தியில் நடக்க சொல்றாங்க. ஹாதா மலக்கும், இவர் மலக்கா அஜீவா இருக்கிற இவர் மனிதனா இருக்க முடியாது அப்படின்னு அந்த அம்மா அந்த பெண்கள் பேசிக்கிட்டே கையை அறுத்தாங்க செய்தி குர்ஆன்ல பதியப்பட்டுள்ளது. இது ஒரு பாட்டு. இரண்டாவதாக அவங்க எப்படியும் ஜெயிலுக்குள்ள போயிடுறாங்க. ஜெயிலுக்குள்ள போனா ஜெயிலுக்குள்ள 2 பேர் கனவுக்கு விளக்கம் கேட்குறாங்க. அந்த கனவுக்கு விளக்கத்தை அவங்க அழகா சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு ஒருத்தர் தூக்கிலிடப்படுவார் அப்படின்னா இன்னொருத்தர் காப்பாற்றப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றப்பட்டவர்கிட்ட சொல்றாங்க, நீ அரசருக்கு பணிவிடை செய்யக்கூடிய வேலை உனக்கு கிடைக்கும். அப்போது நான் இப்படி அநியாயமா ஜெயிலில் இருக்கிறேங்கிற செய்தியை உன்னுடைய மலிக்கு அரசர்கிட்ட சொல்லிடு அப்படிங்கிறாரு. அல்லாஹ் அவர் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபன்சானி ஷைத்தான், அவருக்கு ஷைத்தான் அதை மறக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே கொண்டு வரணுமே, நபியாயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த நாட்டு அரசர் ஒரு கனவு காண்றார். 7 பசுமாடுகள் இன்னொரு 7 பசுமாடுகளை திங்கிற மாதிரி கனவு காண்றார். 7 பசுமாடுகள் திங்கிற மாதிரி கனவு காண்டவுடனே விளக்கத்தை மினிஸ்டர்ஸ் அந்த சபையில் உள்ள எல்லாத்தையும் கேட்கிறாரு, யாருக்குமே தெரியல. அப்பதான் இவனுக்கு ஞாபகம் வருது. பல ஜூஸ் புழிஞ்சு கொடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட அந்த மனிதன் ஜெயிலில் இருந்து வந்தானே, அவன் சொல்றான், எனக்கு கொஞ்சம் வெளியே விடுங்க, நான் போய் ஒருத்தட்ட கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஜெயிலுக்கு அதெல்லாம் அப்படியே சொல்லுவான், யா சாஹிப சிஜன், செயலுடைய நண்பரே, இப்படி ஒரு கனவு கண்டிருக்காரு எங்க நாட்டு அரசர், அதை நீ பதிலி சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் டக்குன்னு சொல்லிட்டாங்க. அது 7 வருஷங்கள் நல்ல விவசாயம் செழிப்பா இருக்கும். அந்த 7 வருஷத்தினுடைய விவசாயத்தின் செழிப்புக்கு பின்னால் பஞ்சமான ஒரு 7 அரசர் வரும். பஞ்சமா கனவு அரசர் கண்டா ஒரு விளக்கம் வரும், வேலைக்காரன் கண்டா ஒரு விளக்கம் வரும். இப்படி கனவு சொல்றவங்க அதையெல்லாம் பார்த்துதான் கனவு சொல்லுவாங்க. இது அரசர் கண்ட கனவுனால நாட்டை பத்தி சம்பந்தப்பட்டது. செழிப்பான 7 வருஷங்கள் இருக்கும். அதற்கு பின்னால் ஒரு 7 வருஷங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த 7 வருஷம் கஷ்டமான நேரத்துக்கு முன்னுள்ள அந்த 7 வருடத்தை சேமிச்சு வச்சு இந்த பஞ்சமான காலத்தை தள்ளணும் அப்படின்னு சொல்லி கனவுக்கு விளக்கம் சொன்ன உடனே நீ அரசர்கிட்ட அவன் சொல்றான், இந்த உனக்கு யார் சொன்னது அப்படிங்கும் போது அந்த சம்பவத்தை அவன் சொல்றான், யூசுப் ஒருத்தர் ஜெயிலில் இருக்காரு, அவர் தான் எனக்கு இந்த செய்தியை சொன்னார் அப்படின்னு அவரை போய் கூட்டிட்டு வா
அப்பதான் விடுதலை செய்கிறாங்க. இந்த கனவு வரலைண்டா விடுதலையாக வாய்ப்பு இல்லை. வியாபார கூட்டம் வரலைண்டா வெளி உலகத்துக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வர்றதுக்கு வியாபாரம் வழி இல்லை. இப்படி ஒவ்வொரு பிரிவிலையும் அல்லாஹ் நேரடியாக அவர்களை பாதுகாத்தான். இதைத்தான் இங்க நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கணும். வந்த உடனே போன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கூடும்போது அவங்க சொல்றாங்க, மா அந்த எகிப்து பெண்களோட நிலைமை என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது எல்லா பெண்களும் வர வைக்கப்படுறாங்க. வர வைக்கப்பட்ட விஷயத்துல அந்த வசீருடைய மனைவியும் வளர்ப்பு தாயும் வர்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வளர்ப்பு தாயும் வர்றாங்க. அவங்க சொல்றாங்க, அல் ஆனுல் ஹஸ்ஸல் ஹக், இதுக்கு மேல என்னால மறைக்க முடியாது, நான் தான் அவரை விரும்பினேன், அவர் என்ன விரும்பல, இன்னஹு மினஸ் சாலிஹீன், நிச்சயமா அவர் நல்லவரா இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சாட்சி சொன்ன உடனே விவசாயத்துறை மினிஸ்டராக அவர் அங்கே நியமிக்கப்படுகிறார்கள். குழந்தையாக கிணத்துல போட்டாங்க, அடிமை செந்தில் விற்கப்பட்டாங்க, வேறொரு வீட்டில் வளர்ந்தாங்க, ஜெயிலில் இருந்தாங்க. 5ஆவதாக ஒரு நாட்டினுடைய விவசாயத்துறை மினிஸ்டராக மாற்றப்பட்டாங்க. அதுக்கு பின்னால சகோதரர்கள் எல்லாம் வர்றாங்க. சகோதரர்களுக்கு தெரியல, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து இவங்க நம்ம சகோதரர்கள் தான். பஞ்சம் வந்துருச்சு இல்லையா 7 வருஷத்துல, அந்த 7 ஆண்டு முடிஞ்சாலும் பஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அப்போ அல்லாஹ் அடுத்த கட்டத்தை சொல்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைங்கள்லாம் இங்கே தான் வந்து தன்னுடைய சகோதரன் தெரியாமலே வந்து நெல்லையும் கோதுமையும் வாங்கிட்டு போனாங்க. உணவு தானியங்களை அவங்க வாங்கிட்டு போயிட்டு வளர்ந்தாங்க. கடைசி காலகட்டத்தில் அங்கே தெரிய வருது, காலகட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய தம்பி தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வந்த உடனே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள ஒன்று சேர்க்கிறான். அதில் முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, தந்தையை பற்றி விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க, அவருடைய அவங்களை ஒன்றை நினைச்சு அழுது அழுது அவருடைய கண் மங்கி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னமா அஷ்கு, ஒவ்வொரு நபிமாருடைய துவாவை சொல்லும்போது இன்னமா அஷ்கு பஸ்ரி வஹுஸ்னி, என்னுடைய கவலையும் என்னுடைய முறையீடையும் அல்லாஹ்வே செய்கிறான், அல்லாஹ்விடமே நான் முறையிடுகிறேன் அப்படின்னு சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பல ஆண்டுகள் அழுதாங்க. அழுது கண் பார்வை போயிடுச்சு அப்படின்னு செய்தியை சொல்லும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று சொன்னாங்க, வேர்வை கலந்த தன்னுடைய ஜுப்பாவை எடுத்து ஒரு குதிரை வீரன்கிட்ட கொடுத்து, இங்க போ, எங்க அத்தா முகத்துல நீ வை, அவங்களுக்கு பார்வை வந்துடும், எங்க அம்மா அத்தா எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு ஒரு தூதனை அனுப்புறாங்க. அந்த சட்டை போயிட்டே இருக்கும் பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறான், நான் வந்து யூசுஃபுடைய வாடையை நுகர்கிறேன், எப்படி யூசுஃபுடைய வாடையை நான் நுகர்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய சகோதரர்கள் எல்லாம் நீங்க அதே நினப்புலே இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து பேசுறாங்க. குதிரை வீரர் வந்து ஜுப்பாவை கண்ணில் போட்ட உடனே வேர்வை கலந்த யூசுஃபுடைய வேர்வை கலந்த ஜுப்பாவை போட்டோடனே பார்வை வந்துடுது. அவங்க வந்துடுறாங்க. அத்தா அம்மா 11 பிள்ளைங்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னால் நிற்கிறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, ஹாதா தஅவீலு மிர் ரப்பி ருய்யத்தி மிர் ரப்பி, என்னுடைய ரப்பு எனக்கு வந்து என்னுடைய கனவை மெய்ப்படுத்தி தந்து விட்டான். நான் குழந்தை பருவத்தில் கண்ட 11 சகோதரர்கள், 11 நட்சத்திரங்கள் என்பது சகோதரர்கள், சூரியன் என்பது என்னுடைய தந்தை, என தாய் என்பது என் சந்திரன். அதனால வந்து அல்லாஹ் இதைத்தான் எனக்கு கனவாக காட்டியிருந்தது. எத்தனை வருஷம் கழிச்சு கனவு பழிச்சிருக்கு பாருங்க, எத்தனை வருஷம் கழிச்சு கனவு பழிச்சிருக்கு. குழந்தை பருவத்தில் கண்ட கனவு வாழ்க்கையினுடைய இறுதி பருவத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த கனவு கண்டிருக்கு. இந்த சம்பவத்தை வச்சு பாகிஸ்தான்ல மனிதனுடைய பிள்ளைங்களுடைய வேர்வையில் இருந்து, ஜீன்ல இருந்து வரக்கூடிய வேர்வை தாய் தந்தைகளுடைய கண்ணுக்கு ஷிஃபாவை கொடுக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஷாயிந்தருடைய அந்த வேர்வை இருக்கு இல்லையா, மகனுடைய வேர்வை தாய் தந்தைகளுக்கு ஷிஃபாவை கொடுக்கும் அப்படிங்கிற கருத்தை இங்கேருந்து கண்டுபிடிச்சு ஒரு பாகிஸ்தான்ல ஒரு விஞ்ஞானி மிகப்பெரிய இதுல பேசும் பொருளானார். 70-72 வாக்கில் இது பெரிய சர்ச்சை ஓடிட்டு இருந்துச்சு. மிகப்பெரிய ஆய்வு செஞ்சு இதில் அதை ரிசல்ட்டாக அவர் சொல்லியிருந்தார். நாம் இப்போ என்னத்தை இதிலிருந்து கவனிக்கணும் என்று சொன்னால், நம்முடைய கனவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இரண்டாவதாக, நாம் காணக்கூடிய கனவு உடனே பலிக்கிறதும் இருக்கு, நீண்ட நாள் பலிக்கக்கூடிய கனவும் இருக்குது. அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் யார்கிட்டையாவது சொல்லி அவங்க ஒரு பதிலை சொன்னாங்கண்டா அதான் உண்மையான பதிலாக மாறிடும். கனவை தெரிஞ்சா சகோதரிகளும் சரி, ஆண் கேட்கக்கூடிய சகோதரர்களும் சரி, யாரிடமும் சொல்லக்கூடாது. மனைவி உட்பட யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நல்ல உங்களுக்கு பிடித்தமான இவர் கனவுக்கு சொல்லக்கூடிய ஆலிம் அப்படின்னு எல்லாரும் ஆலிம்கிட்ட எல்லாத்துக்கும் தெரியாது. நல்ல சிறந்த பட்டம் வாங்கின ஆலிம்கள்ட்ட பார்த்து அஸ்தன் எப்படி கனவு கண்டேன், ஒன்றும் அவசரம் கிடையாது, பார்த்துட்டு பொறுமையா சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் தஅபீர் கனவுக்குன்னு விளக்கம் எழுதுறதுக்கு சில கிதாபுகள் இருக்கு. இவங்க எழுதி வச்சிருக்க கிதாபு
இமாம்கள் எழுதி வச்ச கிதாபுகள் இருக்கு. அதை பார்க்க தெரிஞ்ச இமாம்கள் அதை பார்த்து டைம் வாங்கிட்டு பதிலை சொல்லுவாங்க. அந்த பதில் தான் உண்மையான பதில். கூமுட்டைகிட்ட போய் நீங்க சொல்லு, அப்படியே கண்ட நீ இதுதான் பதில் போ அப்படின்னு சொல்லி அவன் சொன்னால் அது உண்மையா மாறிடும். ஏன்டா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் சந்திச்ச 2 பேருமே நாங்கள் அப்படி கனவே காணலையே, நாங்கள் சும்மா சொன்னோமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீ சும்மா சொன்னியோ சுமந்துட்டு சொன்னியோ எனக்கு தெரியாது, இதுதான் நடக்கும் அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஒருத்தன் வந்து கனவுல சொன்னா என் தலையில ரொட்டி இருக்குது, அந்த ரொட்டியை வந்து காக்கா தூங்கிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னா அவங்க உடனே சொன்னாங்க நீ தூக்கிலிடப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒருத்தன் சொன்னா நான் அரசுக்கு ஜூஸ் புளிகிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னா நீ அதே மாதிரியே ஜூஸ் புளிவாய் அப்படின்னாங்க. இப்படிதான் அந்த கனவு. அந்த கனவையும் இப்படி கண்ட கனவை தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல, அதனுடைய எஃபெக்ட் தான் மன்னருக்கு கண்ட கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பாக்கியம் வந்து அந்த நாட்டுடைய பிறக்கும்போது அடிமையா பிறந்தாங்க வாழும்போது. ஆனால் மௌத்தாகும் போது பேரரசராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானாங்க. இன்னொரு விஷயத்தை இங்க புரிஞ்சுக்கிடுங்க. எந்த மனிதர், நல்லா கவனிங்க ஆண்கள், எந்த மனிதர் உங்களுக்கு ஜினாவுடைய வாய்ப்பு கிடைச்சு அல்லாஹ்வை பயந்து அதை விட்டு ஒதுங்குறீங்களோ சத்தியம் விட்டு சொல்லுவேன், நீ பணக்காரனாகாம மௌத்தாகவே மாட்டீங்க. நீங்க மௌத்தாகவே மாட்டீங்க. ஒரு மனிதனுக்கு பெண்ணுடைய தொடர்பு ஏற்பட்ட வாய்ப்பு கிடைச்சு அல்லாஹுக்காக வேண்டிய அந்த செயலை விட்டு அவன் ஒதுங்கினால் பெண்களுக்கும் அப்படித்தான். பெரும் செல்வத்தோட மட்டும்தான் நீங்கள் மௌத்தாவீங்க அப்படிங்கிறத விளங்கி வச்சுக்கிடுங்க. இரண்டாவதாக 2 விஷயத்திற்கு துன்யாவுல தண்டனை கிடைக்கும். 2 விஷயத்திற்கு துன்யாவுல தண்டனை கிடைக்கும். ஒண்ணு, யார் தாய் தந்தைகளை அடிச்சு மிதிச்சு கொடுமைப்படுத்துறாங்களோ அவங்களுடைய சக்கராத் வீணா போயிடும், நல்ல சக்கராத் முடிவு வராது. யார் அதிகமான பொம்பளை பின்னால சுத்தி விபச்சாரம் அந்த கிளப்பு இந்த கிளப்புன்னு போறாங்களோ அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா, எத்தனை வீடு அவங்க அத்தா அவனுக்காக விட்டு போனாலும் கூட வறுமையை தொடாமல் அவன் மௌத்தாக மாட்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சூரா யூசுப் நமக்கு படித்து தரக்கூடிய பாடங்கள் என்பதை நினைவுபடுத்தி அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய தன்மை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.